ஓம் சரவண பவ. இன்னைக்கு கார்த்திகை மாதம் வளர்பிறை சஷ்டி. இன்னைக்கு நான் வஉசி நகரில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமிகளுக்கு போயிருந்தேன். அங்கே 50 பேர் கொண்ட குழுவினர்கள் பாராயணம் பண்ணியிருந்தாங்க. அவங்க முருகனோட பாடல்களை பாடி முருகனோட நாமங்களை சொல்லும்போது மனசுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு சமாதானமும் நிறைஞ்சிருந்துச்சு. காலையில் ஒரு நல்ல சிறப்பான அபிஷேகத்தில் ஆரத்தி பார்க்கும்போது அப்படி ஒரு அற்புதமாக இருந்துச்சு. ஸோ அந்த முருகன் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடத்திக்கிட்டோம். இன்னைக்கு சஷ்டி. மறக்காமல் நீங்கள் முருகன் கோயிலுக்கு போங்க. நீங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அந்த முருகன் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு. முருகன் யாம் இருக்க பயமின்னு சொல்லிட்டு இருக்க முருகன் எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கார். எப்போ முருகர் பக்தராக நீங்கள் மாறீங்களோ அன்னிலேருந்து முருகன் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. இமைப்பொழுதும் நீங்காத உங்கள் கூடவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன செய்றீங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்கார். சோதனைகள்லாம் வரும், ஆனால் அந்த சோதனைகள் நிரந்தரமானது இல்லை, அது ஒரு டெம்பரவரியானது. ஸோ சோதனைகள் முறியடித்தா தான் சாதனைகள் கொடுக்க முடியும். அதனால் வர சோதனைகள் எல்லாம் முருகன் மேலே விட்டுடுங்க. அப்பா, என் சோதனை வந்திருக்குப்பா, நீ தான் பார்த்துக்கணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீ தான் பார்த்துக்கணும், முருகிட்ட விட்டுருங்க. அவரு பார்த்துப்பார், அவருக்கு வழி சொல்லுவார். அதை விட்டுட்டு அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு அப்போ அந்த பிரச்சனை வந்துச்சு, அந்த சோதனை வந்துச்சு, இது பண்ணணுமே, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலையே, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலையே, எனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கலையே, என் மகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லையே, எங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, அவரை திருத்தணுமே, எனக்கு இடம் இல்லையே, வீடு இல்லையே, எல்லாமே நடக்கும். பொறுமையோடு காத்துருங்க. முருகன்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்கும் மறக்காமல் கந்த சஷ்டி கவசம், காலையில் கந்த சஷ்டி கவசம், இரவல் சாயந்தரமாக வெயில் மாறல் படிக்க ஆரம்பிங்க. உங்கள் மாட்டுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ எல்லாம் அவன் சித்தம், அவன் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. என்னத்தாக அப்பனுக்கே பாடம் சொல்ல சுப்பையும் அவன், அதனால் அவனுக்கு எல்லாமே தெரியும். ஸோ முருகனை நம்பினார் கைவிடப்படார். ஸோ எல்லாம் அவன் செய்யும். நாள் என் செய்யும், இடைதான் என் செய்யும், நாடி வந்தேன் கோல் என் செய்யும், கொடுங்கூட்டான் என் செய்யும், குமரேசர் எடுத்தால் சதங்கை சினமும் தன்னென்பதாகவும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன் தோன்றிடுமே. இந்த பாடல் போல் நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் முருகன் தீர்த்து வைப்பார். உங்களுக்காக தினமும் பிரார்த்தனை வைக்கிறேன், மக்களுக்காக பிரத்தம பிரார்த்தனை என்ற பூஜையில் வைக்கிறேன். நிச்சயமாக உங்களோட பிரார்த்தனைகளை பூஜைகளை நிச்சயமாக முருகன் நிறைவேற்றுவார். கமெண்ட்டில் உங்களோட பிரார்த்தனைகளை உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் சொல்லுங்கள்.